மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம் அப்போது இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களால் நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னால் தற்போது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல பகுதிகளில் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துடைய பலன் கிடைக்கவில்லை, பல பகுதிக்குள்ள தண்ணீர் போகவில்லை. அதே போல இது டிசைன் பண்ணும்போதே எக்ஸஸ் வாட்டர் கிராமங்களுக்கு செல்ல மாதிரி பண்ணுச்சு. அதையும் விரைவாக அந்த குடிநீர் போவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டு, அதே போல கூட்டு குடிநீர் திட்டத்திலும் அதே போல யூஜிடிலும் செய்யப்பட்ட அந்த பைப் பதிச்சு சாலைகள்லாம் பழுதடைந்திருக்கிறது. இதுக்கு ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதே போல ஒரு வார காலமாக முக்கியமான பிரச்சனை வெள்ளூர் குப்பை கிடங்கு. அமைச்சருக்கு நல்லா தெரியும், நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. ஒரு வார காலமாக கடுமையான ஒரு துர்நாற்றம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு இதுவரை அந்த மாதிரி வந்ததில்லை. மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் கூட மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் பேசியிருக்கேன். அது உடனடியாக அந்த மருந்தெல்லாம் அடித்து, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்கக்கூடிய உரம் தயாரிக்கக்கூடிய நிறைய எல்லாம் பண்ணியிருந்தோம். அதையெல்லாம் இப்பொழுது தற்போது செய்யவில்லை என்று தெரிகிறது. அது உடனடியாக செய்யப்பட்டு மருந்தடித்து அந்த துர்நாற்றம் வருவதை உடனடியாக தடுத்து, கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போத்தனூர், அதே போல நம்முடைய வெள்ளலூர், மதுக்கரை, குனியமுத்தூர், குறிச்சி, செட்டிபாளையம், மாத்துப்பாலம் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் பொதுமக்கள் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. உடனடியாக அமைச்சர் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். பில்லூர் 3வது கூட்டு குடிநீர் திட்டம் அவருடைய காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அனுமதிக்கப்பட்டு எந்த இடத்துல தண்ணீர் எடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பணி நடைபெற்றது. அதற்கு பிறகு அதனுடைய ஸ்டேஜ் கொண்டு ஒரு தனியாரிடம் 100 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் ஒரு 6 ஏக்கர் நிலம் கிடைத்தால்தான் இப்போது பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் எங்கேயும் இல்லாத அளவிற்கு கிராவிட்டிலே முழு மக்களுக்கும் முழு தொகையும் முழு 150 MLD தண்ணீரும் தருகிற அந்த இடம் உயரமான இடத்திலிருந்து கொண்டு அதை சேர்த்திருக்கிறோம். ஏற்கனவே இப்போது நம்முடைய கேரளாவில் இருந்து வருகிற தண்ணீர் பில்லூர் 1, 2 மற்றும் இதெல்லாம் கிட்டத்தட்ட 350 MLDக்கு மேலாக நமது கோயம்புத்தூர்ல கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பில்லூர் 3 திட்டம் முழுமையாக அந்த தண்ணீர் எடுக்கிற நேரத்தில் நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதுக்காக மேட்டுப்பாளையம் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீர் எடுக்கிற அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதனை மீதப்படுகிற தண்ணீரை மற்ற நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் கிராமங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக தான் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது, திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த தண்ணீர் கொண்டு செல்கிற பணி நிறைவேற்றப்படும். மேலும் இருக்கிற குப்பைகள் மருந்தடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மருந்தடிக்க உரிய என்ன நிலைமை என்று ஆணையரோடு கலந்து பேசி அதை செய்கிறோம். 3வதாக இங்க இருக்கிற இப்ப நீங்க கேட்டீங்க இந்த ரோடு எல்லாம் போடணும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டார்கள். கேட்டபோது 300 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக கோவை மாநகராட்சிக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மறுபடியும் அவர் கேட்டிருக்கிறார், நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். எனவே முதலமைச்சரை கேட்டு மீதம் இருக்கிற எந்தெந்த சாலைகள் பழுதுபட்டிருக்கிறதோ அதை சரி செய்ய வேண்டும் என்ற அதை செய்யலாம். அதோடு இப்ப குடிநீர் குழாய்கள் பைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனியார்கள். உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் கொடுத்தது. தனியார் குடிநீர் குழாய்கள் ஆங்காங்க பறித்து பைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பணி கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது, முடிக்கட்டும் என்று இருக்கிறோம். எனவே விரைவில் அந்த சாலைகளும் போடப்படும். விநாயகன் 142 மாண்புமிகு உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு, திருவையாறு தொகுதி, திருவையாறு, பூதலூர், தஞ்சாவூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களை உள்ள 54 ஊராட்சிகள் இயங்கும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்து நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் வீதம் 16.78 MLD குடிநீர் வழங்குவதற்கு ரூபாய் 248.67 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் சுமார் 95% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இதர பணிகள் ஜனவரி 25க்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துரை சந்திரசேகர். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வினா 2021ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட வினா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கொடுத்த திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக என்னுடைய திருவையாறு தொகுதியில் 54 ஊராட்சிகளில் குடிநீர் வசதி பெற்றாலும் வளர்ந்து வரும் மக்கள் தொகை
பெருகி வரும் குடியிருப்பு பகுதிகளினால், அதே போல கொள்ளிடம் ஆற்றில் போதிய ஆழ்துளை மூலமாக போதிய நீர் வராத காரணத்தால் தான் இதை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று இந்த அரசு அமைந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நகராட்சித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 90% மேல் அந்த பணிகள் நடைபெற்று மிக விரைவிலே பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றது என்பதை அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் கூடுதலாக அந்த ஊராட்சிகள், திருவையாறு ஊராட்சியில் ஒரு 26 ஊராட்சிகளும், தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு 15 ஊராட்சிகளும் விடுபட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி வருகிறது. இந்த காரத்தன்மை 750 மில்லிகிராம் இருக்கின்றது பரிசோதனை செய்ததில். எனவே அது பொதுமக்கள் அதிகமாக சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் அமைத்து தருவார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருவாரா என்று அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு திட்டம் துவங்கப்படுகிற போது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த குழாய்கள் பழுதுபட்டிருந்தால் அந்த குழாய்களிலும் சரி செய்து அவர்களுக்கும் அதே நேரத்தில் புது திட்டத்தின் மூலமாக விடுபட்ட மக்களுக்கும் கொண்டு சேர்வதுதான் திட்டமே. புதிய திட்டம் போடப்பட்டிருக்கிறது. எனவே இது தஞ்சை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற பகுதியும் போதலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற விடுபட்ட பகுதிகளையும் இதில் இணைத்து இப்போதே இந்த திட்டத்திலே அதை சேர்க்க முடியுமானால் சேர்த்து அவர்களுக்கு அந்த தண்ணீர் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னும் ஒரே மாத காலத்தில் அந்த பகுதிக்கு இந்த பணியெல்லாம் முடிந்து உங்களுக்கு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துரை சந்திரசேகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இந்த அரசு அமைந்தவுடன் எத்தனை கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை அறிவதோடு, கொள்ளிடம் ஆற்றில், காவேரி ஆற்றில் நீங்கள் பல கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ஆழ்துளை கிணறுகள் போடுகிறீர்கள். ஒரு காலத்தில் எங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் திருவையாறு பகுதியில் 15 அடி நிலத்தடி நீர் இருந்தது. இன்றைக்கு 150 அடிக்கு சென்று விட்டது. விவசாயிகள் பெரிதும் பாதிக்கிறார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் குறிப்பிட்டதை போல நிலத்தடி நீர் சரிவு அவசியமான ஒன்று. எனவே ஆங்காங்கு தடுப்பணைகள் கொள்ளிடத்தில், காவேரியில் அமைத்தால்தான் எதிர்காலத்தில் கூட்டு குடிநீர் திட்டங்கள்லாம் சிறப்பாக இயங்கும். அது மட்டுமல்ல, விவசாயிகள் பாதிக்கப்படாமல் பம்பு செட் விவசாயிகள் நடைமுறைப்படுத்தப்படுவார்கள். எனவே என்னுடைய தொகுதிகளோடு ஒரு ஆய்வு செய்து அப்படியே கடப்பில் இருக்கின்றன விஷ்ணம்பேட்டை என்ற கிராமத்தில் கொள்ளிடத்தில் ஒரு படுக்கையினை கட்டுவதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அது நிற்கிறது. எனவே அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அமைப்பார்களா என்று அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்வது 100% ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் குடிநீர் வழங்குகின்ற பணியிலே காவிரியிலும் கொள்ளிடத்தில் மட்டுமே 248 இடங்களிலே தண்ணீர் எடுக்கப்பட்டு நாடு முழுவதும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதிலே தடுப்பணை அமைக்கும் போது ஆங்காங்கு பேரேஜஸ் அமைக்கின்ற போதும் சரி, இன்றைக்கு மாயனூரில் தடுப்பணை அமைத்திருக்கிற போதும் சரி, காவிரியிலே நம்முடைய கலைஞர் அவர்கள் கம்பரசம்பேட்டையில் இருக்கிற தடுப்பணையிலும் சரி, பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் நிலத்தடி நீர் உயர்ந்து வந்திருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சரிடம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். நிதி நிலைக்கு ஏற்ப அந்த பணியை செய்யலாம் என்று முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வது அது செய்தால் நீண்ட காலம், இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு கூட எந்த தண்ணியும் பறிஞ்சம் வராது என்பது மாண்புமிகு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அருகிலே இருக்கிறார். அதில் காதிலே வாங்கி கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எங்கள் துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கி தந்தால் முதலமைச்சர் அனுமதியை கேட்டு செய்து என்று சொல்லியிருக்கிறார். அமைச்சர் அவர்கள் சொல்கிற போது நானும் முதலமைச்சர் அவர்களுக்கு இதை தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு தர சொல்லி நீர்வளத்துறையின் மூலமாக அந்த பணியை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கின்ற ஒரு அற்புதமான வரத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதனுடைய தொடர் நடவடிக்கை பற்றிய கையேட்டினை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவையிலே அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். அதில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியிலே நான் கொடுத்த அந்த 10 கோரிக்கையில 8வது கோரிக்கையாக அண்ணாத்தூர், சிறுபநாயூர் மற்றும் விசூர் கிராமங்களிலே ஆற்று குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை சாத்தியமில்லாத பணி என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் குடிநீர் வசதி செய்து தரப்பட்டதைத்தான்
அவர்கள் 100% செய்து விட்டோம், எனவே அது சாத்தியமில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நீரின் தன்மை இப்பொழுது மாறுபட்டு உப்புத்தன்மை அதிகரித்து அங்கே மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நம்முடைய சிறப்பு செயலாக்க திட்டத்தை கையிலே வைத்திருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இதை ஒரு சிறப்பு நேர்வாக கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் அரசுக்கு அறிக்கை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த அண்ணாத்தூர் சிறுபனாயூர் ரிசூர் யூடிஎம் ஐடி 1925 என்கின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவார்களா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்ன திட்டம் நான் அதிகாரிகளோடு கலந்து பேசி அதற்கு புதிய விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே முதல் வருடம் கிட்டத்தட்ட 67 இடங்களிலே இந்த புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டது. அது திட்ட மதிப்பு 8030 கோடி 8030.97 கோடியிலும் நாள் ஒன்றுக்கு 706 MLD கொடுக்கிற வகையிலே 101 கோடியே 12 லட்சம் மக்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து இப்போது 2 கோடியே 2.5 கோடி மக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 544 இடங்களிலே 5 கோடியே 4 கோடியே 28 லட்சம் மக்களுக்கு வழங்கதை கூடுதலாக 2.5 கோடி மக்களுக்கு இப்போது தண்ணீர் வழங்கி கொண்டு வருகிறோம். எனவே ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே பழைய கூட்டு குடிநீர் திட்டங்கள் பழுதுபட்டிருக்கிற போது ஒவ்வொரு ஆண்டும் அதை மறுசீரமைப்பு செய்வதற்காக நிதியை நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார். இப்போது உறுப்பினர்கள் சொல்வது நிலத்தடி நீர் மாசுபட்டிருக்கிறது, எனவே பாலாற்றிலே மையமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உறுப்பினர் அதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் துறையின் மூலமாக ஆய்வு செய்து அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் கீரனூர் பேரூராட்சியிலே 15 தினங்களுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் கிடைக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தாலும் பழைய பைப் லைன்கள் புதிதாக சீர் செய்யப்படாமல் இருக்கிற காரணத்தால் தினசரி தண்ணீர் கிடைப்பதற்கு பெரும் சிரமமாக இருக்கிறது. ஆகவே புதிய பைப் லைன் அமைத்து தினசரி பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கிடைப்பதற்கும் கரம்பக்குடி கந்தரகோட்டை பகுதியிலே காவிரி கூட்டு குடிநீர் கிடைப்பதற்கும் உதவி செய்திருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே தெரியும், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு செல்கிற போது விராலிமலை வழியாக வலியோர கிராமங்களுக்கு தந்து நேரடியாக புதுக்கோட்டைக்கு சென்ற அந்த 17 MLD தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஆனால் குழாய்கள் பழுதுபட்ட காரணத்தால் இந்த குழாய்கள் எல்லாம் தண்ணீர் ஒழுங்காக செல்லவில்லை என்று சொன்ன நம்முடைய முதலமைச்சர் அதற்கான நிதி ஒதுக்கி இப்போது சென்று கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 1900 கோடி செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது அரசுக்கு அனுப்பப்பட்டது. இதற்கிடையில ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தை 24வது ஆண்டோடு முடித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு நாங்கள்லாம் அதுக்கு நிதி உதவி தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது 25வது ஆண்டு வரை நம்முடைய ஜல்ஜீவன் திட்டத்தை நீட்டித்து தருவதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். நேற்று கடந்த வாரம் நான் முதலமைச்சருடைய கடிதம் பெற்று ஜல்ஜீவன் அமைச்சர் அவர்களை சந்தித்த போது அது 27வது வருடம் 8வது மாதம் வரை நீட்டித்து தருகிறோம் என்று உறுதியை தந்திருக்கிறார்கள். அப்போது மாநில அரசினுடைய நிதி 1900 கோடியில எவ்வளவு வருகிறதோ அது மத்திய அரசு ஒன்றிய அரசும் அதுக்கு நிதியை தர வேண்டும். எனவே அந்த நிதி ஒதுக்கீட்டிலே கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. இல்லை என்றால் புதுக்கோட்டத்திலே ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். எனவே அதுக்கான முயற்சியை தொடர்ந்து இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. கந்தரகோட்டை பகுதியிலும் நம்முடைய பகுதியிலே ஏற்கனவே இருக்கிற குழாய்கள் பழுதுபட்டிருக்குமானால் அதை உடனடியாக சரி செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன் சாக்கோட்டை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் மாநகராட்சி உருவானதுக்கு பிறகு அருகாமையில் இருக்கிற தாராசுரம் பேரூராட்சியை இணைத்திருக்கிறோம். அந்த தாராசுரத்திற்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மாண்புமிகு அமைச்சருடைய அறிவிப்பின்படி 39 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 10 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு பணிகள் தொடங்கும் நிலையில் இருக்கிறது. மீதம் உள்ள 29 கோடிக்கும் நிதி ஆணை வழங்கி நிதி வழங்கியிருக்கிறால் மீண்டும் அதை ஒப்பந்த புள்ளி செய்யப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையை நிரந்தரமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
கூட்டுக்குடிநீர் திட்டம் மூலமாக 1780 கோடிக்கு நாகப்பட்டினத்திற்கு சென்றிருக்கிற அந்த வகையில் கும்பகோணம் பகுதியில் இருக்கிற தேனாம்படுகை, பட்டீஸ்வரம், சுந்தரபுரமா கோயில், உடையாலூர் இந்த பகுதி சாலைகள் எல்லாம் பைப்புகள் போடப்பட்டதுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிறது. அதை சீர்வசரமாக இருக்கிறது. அதை மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு சொல்லி அதை விரைவாக அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு துணை கேள்வி முடிக்கணும். ஒரு ஆளு அனைத்து உறுப்பினர்களுக்காக இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாடு பூரா இருக்கிற மிகப்பெரிய மாடுகள் தொல்லை, நாய் தொல்லை எல்லா நகராட்சியிலும் மாநகராட்சி இருக்கிறது. பல நேரங்களில் மாடுகளில் 2 சக்கர வாகனங்கள் சென்று பலர் மண்டை ஓடுகிறார்கள், கைகால் ஓடுகிறது, சிலர் மரணம் கூட அடைகிறார்கள். இந்த மரணத்தை தவிர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நம்முடைய பேரவைகள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வது, நேற்று கூட சென்னையிலே நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் 3 இடங்களிலே நாய்க்கு கருத்தடை செய்கிற அந்த அலுவலக அந்த இடத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அதை செய்கிறோம். பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை எடுத்து அதை முற்றுமாக ஒழிப்பதற்கு வழி இல்லை. மாடுகளை பொறுத்தளவு அடைத்து பட்டியலை அடைத்து அதற்காக அபராதம் விதிக்கிற போது பொதுமக்கள் மிகவும் கோவப்படுகிறார்கள். எங்க மாட்டை நீங்க பிடிச்சிங்க போனீங்க வந்து சென்னையில 10-15 தடவை பிடிச்சிட்டான். ஆனா அவங்க திருப்பி அவுத்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே நாய்கள் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் துறையினுடைய அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்து அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு அதை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் முழுமையா பதில் சொல்ல விடுங்க. நீங்க பிளீஸ் டைவர்ட் பண்ணாங்க பிளீஸ். எனவே மாண்பு உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு விரைவாக அதையெல்லாம் பட்டியல் அடைத்தால் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எங்களுக்கு வந்து இதை விடுங்கன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா நாங்க பிடிச்சிருவோம் உடனடியா. நீங்களே மாட்டை பிடிச்சி பட்டியல் அடிச்சா நீங்க உடனே வந்து விடுன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அதை பார்த்து மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம் நேர்ல நீங்க பிறகு அமைச்சரை பார்த்து சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீரக்கல் புதூர் பிஎன்பட்டி மேட்டூர் நகராட்சியில் கழிவுநீர் காவேரி ஆற்றில் கலக்கின்றது. ஏற்கனவே நகராட்சி துறை சார்பில் 12 கோடி நிதி அறிவிக்கப்பட்டு பொது சுத்திகரிப்பு நிலையம் அறிவிக்கப்பட்டு இந்த நிலைவரையும் நடைமுறைப்படுத்தவில்லை. அனைத்து கழிவுநீரும் காவேரி ஆற்றில் கலந்து மக்களுக்கு நோய்வாய்ப்படுகிறது. எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மூத்த அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் அந்த 12 கோடி அறிவித்ததை நடைமுறை செய்து பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து மேட்டூர் காவேரி தண்ணீர் கலக்காம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் ஏற்கனவே அது திட்டங்கள் தீட்டப்பட்டு அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டது. பொதுப்பணித்துறையினுடைய இடத்தின் வாயிலாக அந்த அந்த குழாய்கள் பதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே பொதுப்பணித்துறையோட அனுமதி கேட்டிருக்கிறோம். குழாய் பதிப்பதற்குரிய அந்த அனுமதி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கிறது. விரைவிலே கிடைத்து அந்த குழாய்களை பதித்து கழிவுநீரை கொண்டு வந்து சுத்தப்படுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. அது ஏற்கனவே உங்க நான் நேரா சேலத்திலே சொல்லியிருக்கேன். திருப்பி இதுல ரெக்கார்ட் பண்றீங்க நீங்க.